சாமுவேல் 10 முழுவதும் வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையா இருக்கு. குப்பியில தைலத்தை எடுத்துட்டு போறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார், தான் பேக்ரவுண்ட் சீன். அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்க ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்டீங்க, குப்பி தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணிட்டு, இவரு தான் சவுல், இவரு தான் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுவேல் இப்படி திரும்பி பார்க்கிறாரு, ஆளை காணோம். சவுல் ஆளை காணோம், எஸ்கேப் ஆயிட்டான். தளவாடங்களுக்கு அடியில போய் ஒளிந்து கொண்டான். 1 சாமுவேல் 10 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாட்சி பாருங்க. இன்ட்ரோடக்ஷன்லாம் முடியுது, இவரு தான் ராஜா எல்லாம் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஆளை காணோம், தளவாடங்கள் அடியில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தளவாடங்கள் அண்டையில போய் இந்த சவுல் பண்ண மாதிரி ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா 1 சாமுவேல் 11 வாட்ச் பார்த்தீங்கன்னா கத்தர் விடுறது இல்ல, கத்தர் விட மாட்டாரு. எப்படியாச்சும் இந்த பயலை பயன்படுத்தணும் கத்தர் ஒரு முனைப்பில் ஈடுபடுறாரு. இந்த பயலுக்கு தெரியலன்னா என்ன சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. அம்மோனியர்கள் வராங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி இழுத்து கொண்டு போறாங்க. அந்த நேரத்தில் சவுல் அந்த இடத்துல இல்ல. ஆனா நியூஸ் சவுலுக்கு காதுல வந்து உழுவுது. உளுந்த உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கி வருகிறார். தேவனுடைய ஆவி இறங்கி வந்த உடனே ஓரினை மாட்டை பிடித்து அதனை துண்டித்து, அந்த தாவக்கட்டை இருக்கும் இல்லையா, ஓரினை மாட்டினுடைய அந்த எலும்பை வச்சு அந்த அம்மோனியர்களை முறியடித்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எப்படியா திடீர்னு அந்த வல்லமை இவனுக்குள்ள வந்தது? 1 சாமுவேல் 10 தளவாடங்கடியில போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளு மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறாரு. ஆஹா, இவனை குப்பித்தலை தேய்ச்சி அபிஷேகம் பண்ண ஜனங்கள் மத்தியில சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அறிமுகப்படுத்திட்டேன், தளவாடங்கடியில் ஒளிந்து கொண்டு இருக்கிறியா மகனே, வாடா நீ வெளியில அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுகிறாரு. அம்மோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்ப வைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா இவனுக்குள்ள இருந்த அந்த ரோசம் பொங்க வைக்கிறாரு. கர்த்தர் போறான், ஓரினை மாட்டை பிடிக்கிறான், தாடை எலும்பு எடுக்கிறான், அம்மோனியர்களை அப்படியே உண்டோலன் ஆக்கி விடுகிறான், அம்மோனியர்களை முறியடித்தான். அப்போ என்ன சொல்ல வரேன் சார் அப்படின்னா, தளவாடங்கடியிலே ஒளிந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை கர்த்தர் கிரியேட் பண்ணுவார். அம்மோனியர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாங்கன்னு 1 சாமுவேல் 11 வாசிக்கிறோமோ, அதே போல சூழலை கர்த்தர் கிரியேட் பண்ணுவார். உங்களுக்குள்ள ரோசம் பிறக்க வைப்பாரு. தளவாடங்களுக்கு அடியில போய் ஒளிந்து கொண்டு இருக்க உங்களை விட மாட்டாரு. நீங்க எழும்பியே வந்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை செய்வாரு. ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த தளவாடங்கள் ஆண்டிலிருந்து வெளியில வாங்கயா. எந்த அம்மோனியர்கள் உங்களை கஷ்டப்படுத்துறார்களோ அவர்களுக்கு விரோதமா நீங்க எழும்பி நின்று செயலாற்றுங்கள். Execute your authority which God has given to you.